வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடுகதிர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவுள்ள செம்மணி தனியார் நிறுவனத்திற்கான அனுமதி மறுப்பு. இனிய பாரதி மற்றும் பிள்ளையானின் சகாக்கள் அச்சத்தில் தொடர்ச்சியாக இடம்பெறும் கைதுகள். யாழில் நிர்வாக உத்தியோகத்தர் இல்லாது இயங்கும் 6 பிரதேச செயலகங்கள் நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை. முல்லைத்தீவில் இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி போராட்டம், விசாரணைகளை தவிர்த்து வரும் காவல்துறையினர். வன்முறைகளில் ஈடுபட்ட அனுர தரப்பு நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த முயற்சி என்கின்றார் நாமல். புலிகளை பாதுகாப்பதன் வழியே காடுகளின் ஆன்மாவை பாதுகாக்கின்றோம், தமிழக முதல்வர் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜாழ் செம்மணி மனித எச்சங்கள் தொடர்ச்சியாக அடையாளம் காணப்பட்டு வரும் நிலையில் குறித்த தளம் ஊடுகதிர் பரிசோதனை செய்யப்படவுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் எதிர்வரும் திங்கட்கிழமை குறித்த பிரதேசத்தில் ஊடுகதிர் பரிசோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடுகதிர் பரிசோதனைக்கு தனியார் நிறுவனம் ஒன்று அனுமதி கோரிய போதும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு அனுமதி மறுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாள் காலையில் சுவிஸ் தூதுவர் ஆலய பிரதிநிதியும் சுவிஸ் தூதுவரும் அரசியல் பிரதிநிதியும் இந்த பகுதியை தரிசனம் செய்வதற்காக வருகை தந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்கள் அளவில் முழுமையாக இந்த பிரதேசத்தை பார்வையிட்டதோடு நிபுணர்களோடையும் கலந்துரையாடி சென்றிருக்கிறார்கள். இந்த தளத்தை ஸ்கேன் செய்கிற முறைக்கு செல்வதற்காக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. திட்டமிடப்பட்ட வகையில் பாதுகாப்பு அமைச்சினால் விடுக்கப்பட்ட அனுமதிக்கு ஒரு குறிக்கப்பட்ட பகுதிக்குரிய கருவிக்கு அனுமதி கொடுக்கப்படாமல் தாமதிக்கின்ற சந்தர்ப்பத்தினால் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி பிரிவினுடைய உதவியோடு வருகின்ற திங்கட்கிழமை அதே வகையான ஸ்கேனர் கருவியை கொண்டு இந்த பிரதேசம் ஸ்கேன் செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் முழுமையாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு அனுமதியை தரையில் என்று சொல்லல, ஒரு குறிக்கப்பட்ட கருவியினுடைய பகுதிக்கான பாதுகாப்பு அமைச்சினுடைய அனுமதி தான் பின் போடப்பட்டுள்ளது அல்லது தாமதமாகிறது என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய அனுமதிக்கப்பட்ட பகுதிக்குள்ளால் இருந்து இதை கொண்டு வருவது மிகவும் இலகுவானது. என்னென்றால் பல்கலைக்கழகங்களுக்குள்ள தொடர்புகளை போன்றதுக்கும் இந்த ஆய்வில் ஒரு பங்களிப்பு செய்கிறதுக்குமான ஒரு பகுதியாக இருக்கும் என்றதால் அந்த அடிப்படையில் நிபுணர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய உதவியை நாடி இந்த விடயத்தை செய்கிறதுக்காக தீர்மானித்தார். பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் முக்கிய சகா எனப்படும் இனிய பாரதியின் நெருங்கிய சகா ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுவரை இனிய பாரதியின் சகாக்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைதுகளால் இனிய பாரதி மற்றும் பிள்ளையானுடன் தொடர்புபட்டவர்கள் அச்சமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனிய பாரதியின் இன்னும் ஒரு சகாவான வெலிகந்தை தீவுச்சேனியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி என்பவரை மட்டக்களப்பு கிரானில் வைத்து நேற்றைய தினம் கொழும்பிலிருந்து சென்ற குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர். இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பாளருமான புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோரை கடந்த 2007ஆம் ஆண்டு ஆனி மாதம் 28ஆம் திகதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த 6ஆம் திகதி திருக்கோவில் மற்றும் மட்டு சந்துவழி பகுதிகளில் வைத்து கைது செய்தனர். இதில் கைது செய்த இனிய பாரதியிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் வெலிகந்தை தீவுச்சேனை வதை முகாமில் இருந்து செயற்பட்டு வந்தவரும் இனிய பாரதியின் சகாவான அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த சபாபதியை கிரான் வைரவர் கோவில் வீதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சம்பவ தினமான நேற்றைய தினம் மாலை 4 மணி அளவில் குற்ற விசாரணை பிரிவினர் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவரை கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை குற்ற விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை இனிய பாரதியை கைது செய்து விசாரணையின் பின்னர் இனிய பாரதியின் முன்னாள் சாரதி செந்தூரன், அவரது சகாவான சந்துவழியைச் சேர்ந்த சசீந்திரன் தவசீலன் மற்றும் சகாவான திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த தொப்பி மன்னாப் என அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் மற்றும் தற்போது கைது செய்யப்பட்டவர் உட்பட இனிய பாரதியின் சகாக்கள் ஆகிய 4 பேரை குற்ற விசாரணை பிரிவினர் தொடர்ச்சியாக கைது செய்து வருவதையிட்டு இனிய பாரதி மற்றும் பிள்ளையானுடன் தொடர்புபட்டவர்கள் பய பீதியில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது.
ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோட காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு விசாரணைகளை விரிவுபடுத்தி இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவுறுத்தும்படி இலங்கையிடம் வலியுறுத்துமாறு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பிரகீத்தின் மனைவி சந்தியா எக்னலிகோடவினால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் 29வது கூட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி தொடக்கம் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வரை ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தின் போது சகல நபர்களையும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களிலிருந்து பாதுகாப்பதற்காக சர்வதேச பிரகடனத்தின் கீழ் இலங்கை கொண்டிருக்கும் கடப்பாடுகள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா என்பது பற்றி அந்த குழுவினால் மீளாய்வு செய்யப்படும். இந்த நிலையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோடவின் மனைவி சந்தியா எக்னலிகோட பிரகீத் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நீதிமன்ற வழக்கு விசாரணை என்பன பற்றிய முழுமையான விவரங்களை அக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளார். நீதிக்கான தனது போராட்டத்தை தமக்கான அச்சுறுத்தலாக கருதிய சிலர் நீதிமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் தன்னை அச்சுறுத்தியதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ள ஆவணங்களில் சுட்டிக்காட்டியுள்ள சந்தியா எக்னலிகோட தான் எத்தனை சவால்களை கடந்திருந்தாலும் எதிர்வரும் காலங்களில் இன்னும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் பிரகீத் எக்னலிகோட காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துமாறு கோரி தான் முன்னெடுத்து வரும் போராட்டம் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். அது மாத்திரமின்றி பாதிக்கப்பட்ட தரப்பு என்ற ரீதியில் சமூகத்தின் மத்தியிலும் நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துமாறு கோரியதை தமக்கு அச்சுறுத்தலாக கருதிய தரப்பினராலும் தான் முகம் கொடுக்க நேர்ந்த ஒடுக்குமுறைகள் மற்றும் கண்காணிப்புகள் குறித்தும் சந்தியா எக்னலிகோட அதில் விரிவாக தெளிவுபடுத்தியுள்ளார். முல்லைத்தீவு வவுனிக்குளம் பகுதியில் கடந்த ஒரு வருடத்துக்கு முன் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் மரணத்துக்கு நீதி கோரி கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொலையாளிகளாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் அடையாளம் காட்டப்படும் அதுவரை முறையான விசாரணைகள் இடம்பெறவில்லை எனவும் போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக சம்பவம் தொடர்பான விசாரணை முறையாக மேற்கொள்ளப்படாது விட்டால் மல்லாவி காவல்துறை நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த வருடம் நேற்றைய நாளில் முல்லைத்தீவு பாண்டியன்குளம் சென்று திரும்பிக் கொண்டிருந்த குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டு வவுனிக்குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் மரணத்துக்கு நீதி கோரி ஒரு வருடமாகியும் சம்பவம் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் இந்த விடயம் தொடர்பில் அசமந்த போக்கி நிலவி வருவதாகவும் பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த இளைஞனின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளாகிய நேற்றைய தினம் நீதியை வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மல்லாவி பேருந்து நிலையத்திலிருந்து மல்லாவி காவல்துறை நிலையம் வரை குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொலையாளிகள் பகிரங்கமாக இந்த மண்ணில் உலாவி வருகின்றார்கள். எனவே அவர்களுடைய பெயர்களை கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள். எனவே பாதிக்கப்பட்ட குடும்பம் சார்பாக கொலையாளிகளுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தும் இதுவரையும் அந்த கொலையாளிகள் கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டது மாதிரி தெரியவில்லை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சந்தேகிக்கிறோம். ஒரு வருடம் கடந்தும் இந்த விசாரணையில் முன்னேற்றம் இல்லை. பாதிக்கப்பட்ட குடும்பம் மிக துயரோடு இருக்கின்றது. எனவே அவர்களுக்காக நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஜனநாயக ரீதியில் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு மகஜர் ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 2 போராட்டங்களையும் சுட்டிக்காட்டி போலீசார் மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள். எனவே இந்த விசாரணை துரிதமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். சஜீவனுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு மாதத்துக்குள்ள மீளவும் இந்த மல்லாவில மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டம் பிடிக்கும். அந்த போராட்டம் போலீஸ் நிலையம் வரை நகரும் என்ற விடயத்தையும் இன்றைய தினம் மாங்குளம் மல்லாவி பிரதேசனுடைய போலீஸ் பொறுப்பதிகாரி சுயினங்காரமா வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. புதுக்குடி பிரதேச பொறுப்பதிகாரி வருகிறது தான் இந்த பதிலை வழங்கி இருக்கின்றனர். அவருக்கு மக்கள் சார்பாகவும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணையில மீளவும் முன்னேற்றகரம் இல்லாவிட்டால் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது ஒரு மாதத்துக்குள்ள மீளவும் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவாங்க செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதையும் விட இன்னொரு விடயம் எங்களுக்கு இருக்கிற கவலை என்னவென்றால் ஒரு வருடமாகியும் போலீசார் இந்த விசாரணைகளை முன்னெடுக்காமல் மக்கள் இதற்கு எதிராக போராட தலைப்படுகின்ற போது அவர்களை அச்சுறுத்துவதும் அவர்களை அழைத்து விரட்டுவதும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டம் இன்றைய தினம் நடைபெற போகின்ற அடிப்படையில் நேற்றைய தினம் அவசரமாக பாதிக்கப்பட்ட சஜீவனுடைய குடும்பத்தினர் அழைக்கப்பட்டு நீங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறீர்களா, இந்த போராட்டத்தின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள், உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கான்ற விடயங்களை சொல்லி அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறார்கள். அப்ப இங்க நாங்கள் கேட்கிற கேள்வி, உங்களுக்கு போராட்டம் செய்ய வலிக்கிட்டோன்னே ஒரு நாள் 2 நாள் இந்த விடயம் எல்லாம் தெரிய வருது. யார் போராட்டம் செய்ய போயினும் போராட்டம் நடக்க போகுது. அதை நசுக்க முற்படுகின்றீர்கள். ஆனால் ஒரு வருஷமாகி சஜீவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான நீதியை பெற்றுத்தாங்க நாங்கள் கேட்டால்
சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய போலீஸ் அதை கையில் விட்டுவிட்டு அதை கைவிட்டு விட்டு மக்கள் தானாக முன்வந்து போராடுகின்ற போது அந்த போராட்டத்தை நசுக்குவது ஒரு ஜனநாயக மீறல். அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது எனவும் நீதித்துறையின் மீது தமக்கு நம்பிக்கை உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு வழங்குவதற்கு நல்லாட்சி அரசாங்கம் எடுத்த தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதியில் இறங்கி போராடினோம் எனவும் தம்முடன் மக்கள் விடுதலை முன்னணியினரும் அன்று வீதியில் இறங்கி போராடினார்கள் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்தின் போது தாம் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகாத காரணத்தினால் தான் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் தன்னை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் கூறினார். இதனாலேயே நீதிமன்ற முன்னிலையாகி அந்த பிடியாணையை நீக்கிக் கொண்டேன் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது எனவும் தம்மை கைது செய்வதால் நடைமுறையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது எனவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். போராட்டங்களினால் நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய முடியாது என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். கடந்த 75 ஆண்டு காலமாக ஜார் போராட்டங்கள் மற்றும் வன்முறைகளில் ஈடுபட்டது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இதுவரையில் தொழிற்துறையை விருத்தி செய்யும் எந்தவித திட்டங்களும் செயற்படுத்தப்படவில்லை. இவ்வாறான நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்கிலிடப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை இவ்வாறு அடைய முடியும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜாழ் மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச செயலகங்களில் 9 பிரதேச செயலகங்களில் மட்டும் நிரந்தர நிர்வாக உத்தியோகத்தர் காணப்படுகின்ற நிலையில் ஏனைய 6 பிரதேச செயலகங்களிலும் நிரந்தர உத்தியோகத்தரின்றி பதில் கடமை உத்தியோகத்தர்களே கடமையில் உள்ளமை தகவல் அறியும் சட்டம் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜாழ் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்களான ஜாழ்ப்பாணம், நல்லூர், சங்கானை, உடுவில், சாவகச்சேரி, கரவெட்டி, பருத்தித்துறை மற்றும் மருதங்கேணி ஆகிய பிரதேச செயலகங்களில் கடமைகளில் உள்ள நிர்வாக உத்தியோகத்தர்கள் அநேகமாக 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்றவர்களாக காணப்படுகின்றனர். இந்த நிலையில் கோப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் நிர்வாக உத்தியோகத்தர் மட்டும் 2011 இன்று வரை இடமாற்றம் ஏதுமின்றி கோப்பாய் பிரதேச செயலகத்தில் 14 வருடங்களாக தொடர்ந்து கடமையில் உள்ளனர். ஏனைய பிரதேச செயலகங்களான வேலனை, நெடுந்தீவு, ஊர்காவற்துறை, காரைநகர், தெல்லிப்பள்ளி மற்றும் சண்டிலிப்பாய் ஆகிய பிரதேச செயலகங்களில் நிர்வாக உத்தியோகத்தர் நிரந்தரமாக நியமிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய சுற்றுலா வழிகாட்டி இணையதளம் தொகுத்த உலகின் 50 சிறந்த தீவுகள் பட்டியலில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது. உலகளாவிய சுற்றுலா வழிகாட்டி இணையதளமான பிக் 7 டிராவல்ஸின் தொகுப்பின்படி இலங்கை அதன் வளமான கலாச்சார பாரம்பரியம், மாறுபட்ட நிலப்பரப்புகள் மற்றும் அழகிய கடற்கரைகள் ஆகியவற்றின் கலவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தேசத்தின் தனித்துவமான வனவிலங்குகள், பழங்கால கோயில்கள், பசுமையான தேயிலை தோட்டங்கள் மற்றும் துடிப்பான உள்ளூர் அனுபவங்களுக்காகவும் இந்த பட்டியல் இலங்கை முன்னணி இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. குறிப்பாக உலகின் மிக அழகான தீவு என்ற மகுடம் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. புலிகளை பாதுகாப்பதன் வழியே காடுகளின் ஆன்மாவை பாதுகாக்கின்றோம் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். உலக புலிகள் நாளில் தமிழ்நாடு பெருமிதத்துடன் முழங்குகின்றது எனவும் அவர் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணைய தரவுகளின்படி 306 புலிகளை தமிழ்நாடு கொண்டுள்ளதாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றிக்கு காரணம் கடினமான பகுதிகளில் முக்கியத்துவம் மிகுந்த புலிகளின் வாழிடங்களை பாதுகாக்கும் நமது வனத்துறை பணியாளர்களுக்கும் வேட்டை தடுப்பு அணியினருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வனங்களை பாதுகாக்கும் பணியினை மேம்படுத்திட 1947 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன என்றும் வனத்துறையினருக்கு நவீன உடைகள், தொழில்நுட்ப கருவிகள் வழங்கப்படுகின்றன என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அத்துடன் கால்நடை மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அயல் ஆக்கிரமிப்பு தாவரங்களை அகற்றி புலிகளின் வாழிடங்கள் மீளுருவாக்கம் செய்யப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காணுயிர் மீதான குற்றங்கள் புரியும் கும்பல்களை அடக்க தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவு என்னும் சிறப்பு பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் தனது எக்ஸ் தளப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஊடுகதிர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவுள்ள செம்மணி தனியார் நிறுவனத்திற்கான அனுமதி மறுப்பு. இனிய பாரதி மற்றும் பிள்ளையானின் சகாக்கள் அச்சத்தில் தொடர்ச்சியாக இடம்பெறும் கைதுகள். யாழில் நிர்வாக உத்தியோகத்தர் இல்லாது இயங்கும் 6 பிரதேச செயலகங்கள் நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை. முல்லைத்தீவில் இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி போராட்டம், விசாரணைகளை தவிர்த்து வரும் காவல்துறையினர். வன்முறைகளில் ஈடுபட்ட அனுர தரப்பு நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த முயற்சி என்கின்றார் நாமல். புலிகளை பாதுகாப்பதன் வழியே காடுகளின் ஆன்மாவை பாதுகாக்கின்றோம், தமிழக முதல்வர் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.